ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. கைவிடாமல் வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு தட்டில் மாற்றிட்டு வானலில் எண்ணெய் ஊற்றி 2 லவங்கம் சின்ன துண்டு பட்டை போட்டுட்டு கூடவே ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா காரத்துக்கு பச்சை மிளகாவும் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிட்டட்டும். இது வதங்கினதுக்கப்புறமா கூடவே ஒரே ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸு, கேரட், இது கூட பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு கப்புக்கு 2 கப்பு தண்ணின்ற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு தண்ணி ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் காயும் வெந்துடணும். அதுக்கப்புறம் ரவையை போட்டு உடனே நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. கட்டி பிடிக்காமல் நல்லா வரும். அவ்வளோதாங்க, சூப்பரான ரவா கிச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த கிளைமேட்டுக்கு சுட சுட கிச்சடி வச்சுட்டு கூடவே தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.